3 மாசமாவே என்னோட வலது கால் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வலியா இருந்துச்சு. நான் கூட ஏதாவது ஃப்ராக்சர் ஆயிருக்குமோ, உள்ள போன் ஏதாவது வளருமோ அந்த மாரிலாம் பயந்துகிட்டு இருந்தேன். டாக்டர் செக் பண்ணிட்டு எக்ஸ்ரேலாம் பார்த்ததுக்கு அப்புறமா ஒண்ணுமே இல்ல, நார்மலா இருக்குன்னு சொல்லி ஒரு ₹60க்கு ஒரு ஆயின்மெண்ட் மட்டும் எழுதி குடுத்தாங்க. அட இந்த ₹60 விஷயத்தவா நம்ம 6 மாசமா போட்டு மூளைய கசக்கிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பெயின் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த கதை தாங்க. அதுவரைக்கும் எனக்கு பெருசா பெயினா இருந்த காலு பார்த்தீங்கன்னா, டாக்டர மீட் பண்ணதுக்கப்புறம் சுத்தமா எங்க போச்சுன்னே தெரியல. அப்ப எல்லாமே நம்ம மனசு தான் காரணம் இல்லைங்களா? இன்னைக்கு காலையில நம்ம சிங்கப்பூர் கிளம்புறதுக்காக ஃப்ளைட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்பா வந்து ஒரு கவர் குடுத்தாங்க. நான் பார்க்க கூட இல்லங்க. ஃப்ளைட்ல ஏறி உட்காந்ததுக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு கண்ல கண்ணீரே வந்துருச்சு. அட நமக்கு பிடிச்ச எல்லா ஐட்டமும் அதில வச்சிருந்தாங்க. இன்னும் நம்மளை சின்ன பிள்ளையாவே நினச்சிக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பிள்ளைங்கள பார்க்க போறோமேன்னு சொல்லி சந்தோஷப்படுறதா, இல்ல பெத்தவங்கள பிரிஞ்சு வர்றமேன்னு சொல்லி சங்கடப்படுறதா, 2ம் கலந்த ஒரு மிக்ஸ்டான மனநிலையில தாங்க நான் சிங்கப்பூர் வந்து ரீச் ஆனேன். ஒரு 10 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. இனி வர விளாக்லாம் சிங்கப்பூர்லேருந்து தான் வரும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.